வெத்தலை 4-5 வெத்தலை பொடிசாக நறுக்கி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்கு தேவையானது ஒரு அரை ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன்னு வேர்க்கடலை, அப்புறம் மிளகு அரை ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், அப்புறம் ஒரு எள்ளு அது ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வாசனை வரும்படி வறுத்துட்டு இதே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தாளிக்க சாதம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க வந்து பட்டை மிளகாய், ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் தாளிச்சுட்டு நம்ம வந்து இந்த வெத்தலையும் போட்டு வதக்கிட்டு சாதத்தையும் போட்டு இந்த பவுட்ரு பண்ண பொடியையும் போட்டு கலந்து இந்த குளிர்காலத்தில் இப்படி செஞ்சு சாப்பிட்டா, நெய் போட்டு சாப்பிட்டா தொண்டை வலி, சளி, இருமல், வறட்டு இருமல் எல்லாம் போகும். இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மிளகு, கடலைப்பருப்பு, எள்ளு எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறேன். செவக்க வறுத்துட்டு இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெய் ஊற்றிருக்கேன். அதோட இந்த வரமிளகா, ஜீரகம், பூண்டு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு நல்லா வெடிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வெத்தலையை பொடிசாக நறுக்கி வச்சதை எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிடணும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த வதக்கின இந்த வெத்தலையோட சாதத்தை புரட்டிட்டு ஒரு கப் சாதம் எடுத்து வச்சதை போட்டுட்டு புரட்டிட்டு இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கோம்னா அந்த பவுடரையும் போட்டு கலக்கிடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்தில் எந்த நோய் நொடியும் நமக்கு பக்கத்தே வராது. இந்த மாதிரி வெத்தலை சாதம் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. வீட்டில் இருக்க சாமான்களை வச்சு அழகாக குழந்தைகளுக்கு இந்த சமையல் செஞ்சு கொடுத்தா டிஃபன் பாக்ஸ்லையும் வச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அருமையான வெத்தலை சாதம் ரெடி. சாதம் ரெடி. இது செஞ்சு பாருங்கள். இந்த சீசனில், இந்த மழை காலத்தில், பனி பெய்கிற காலத்தில் இந்த மாதிரி சாத்து செஞ்சு குழந்தைங்களுக்கு நாமளும் சாப்பிட்டா உடம்புல எந்த நோய் கடமும் வராது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க.